ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாப் 5 பெஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 10,000. ஆமாங்க, 10,000க்கு குறைய உள்ள சிறந்த ஒரு 5 5G மொபைலை பற்றி பார்க்கலாங்க. இந்த 5 மொபைல் தாங்க பெஸ்ட்டு 10,000க்குள்ளே. அது என்னன்னு சொல்லி பார்த்துலாம். இந்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க வந்துடாதீங்க. என்னோட பெஸ்ட்டு சாய்ஸ் மொபைல் என்னன்னு கூட சொல்கிறது வீடியோவில். சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது போக்கோ M6 Plus அப்படிங்கிற ஒரு ஃபோன் தாங்க. இது நம்மளுக்கு 10,500 ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஆமாங்க, 6.7 இன்ச் LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. அதே போல் பிரைட்னஸில் 550 அப்படிங்கிற ஒரு பிரைட்னஸில் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு இந்த செக்மெண்ட்டில் 120 Hz ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறது இந்த ஃபோனும் ஒன்றுங்க. ஒரு நல்ல ரீஃப்ரெஷ் ரேட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்க்ரோல் பண்ணுறது எல்லாமே மூவ்மெண்ட் ஸ்பீடில் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. டிஸ்பிளே நல்லா இந்த 10,000 செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லாங்க. அடுத்தது கேமரா 108 MPக்கான கேமரா, 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறாங்க. 1080p வீடியோவை 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. நல்லாவே இருக்குது இந்த செக்மெண்ட்டில். இது நல்ல கேமரான்னு சொல்லாங்க. அடுத்து 13 MPக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டும் நல்லாவே இருக்குது, ரீசெண்டாக இருக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு 10,000 செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஃபோனை சொல்லாங்க. அடுத்து பேட்டரியுமே 5030 mAh பேட்டரி. அதை ஃபுல்ஃபில் பண்ண 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. ஒரு 10-11 செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்க நல்லாவே இருக்குதுங்க. 6GB RAM வேரியன்ட் இருக்குது. 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மொபைலும் இருக்குதுங்க. இதோட ப்ரைஸ் 10,499 கொடுக்குறாங்க ஆஃபரில். அப்புறம் ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 அப்படிங்கிற ப்ராசஸுங்க. நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ் இந்த செக்மெண்ட்டில். அடுத்தது Android 14 தாங்க. 5G சப்போர்ட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இதோட கம்மியாக வேணும் போக்கோ M6 Pro அப்படின்னு சொல்லி 8,000 இருக்குது. அதோட கம்மியாக வேணும் ஒரு 7,000 போக்கோ M6 அப்படின்னு சொல்லி இருக்குது. மொத்தம் 3 வேரியன்ட் இருக்குது. 3 5G ஃபோன் 7,000 ஸ்டார்ட் ஆகுது. 7,000, 8,000, 10,000 இந்த ரேஞ்சில் 3லேயுமே இருக்குது. 3ல் எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பட்ஜெட் எது வந்தாலும். அடுத்தது iQOO Z9 Lite அப்படிங்கிற ஃபோன் தாங்க. 6.5 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 19 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. பிரைட்னஸில் 840 nits கொடுக்குறாங்க. ஓகேங்களா? டிஸ்பிளே நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் அப்ளை பார்த்தாப்புல ரிஃப்ரெஷ் ரேட் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருந்தால் நல்லாவே இருக்குது. கேம் ப்ளே பண்ணுறதுக்கு, ஸ்க்ரோல் பண்ணுறது எல்லாம் நல்லாவே இருக்குது. இருந்தாலும் ஒரு ஓகேவான கேமரா. ஓகேங்களா? அடுத்தது கேமரா 50 MPக்கான கேமரா. அது அப்புறம் 2 MP டெப்த் கொடுக்குறாங்க. கேமரா இது டிசென்ட்டாகவே இருக்குங்க. iQOOங்கிறது வேறு எதுவும் கிடையாதுங்க. விவோட சப் பிராண்ட் தான் iQOOங்கிறது. அதனால் விவோட மொபைல் எப்படி 10,000 செக்மெண்ட்டில் ஃபோன் எதிர்பார்ப்போமோ அந்த மாதிரி கேமரா குவாலிட்டி இருக்குங்க. அப்புறம் 8 MPக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஒரு டீசென்ட்டான இமேஜ் குவாலிட்டி தருங்க. அடுத்து 5000 mAh பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 15 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. ஃபோனில் 33 வாட் கொடுத்துருந்தாங்க. இது 15 வாட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு 2 மணி நேரம் பக்கம் சார்ஜ் பண்ணால் தான் ஃபுல்லாகுங்க. 4GB RAM வேரியன்ட் இருக்குது. 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மொபைல் இருக்குது. இது 9,400 கொடுக்குறாங்க இந்த ஆஃபரில். ஓகேங்களா? ப்ராசஸ் ஒரு நல்ல ப்ராசஸுங்க. MediaTek Dimensity 6300 அப்படிங்கிற ப்ராசஸுங்க. ப்ராசஸ் நல்லாவே டீசெண்டாக இருக்குது. அடுத்து IP64க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க. அதாவது நம்மளுக்கு மழை துளிகள், தண்ணி துளிகள்லாம் டிஸ்பிளே மேலே பட்டால் ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. Android 14ங்க. அப்புறம் இந்த 5G சப்போர்ட் இருக்குது. இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இதோட ப்ளஸ் பாயிண்ட் ப்ராசஸ் நல்லா இருக்குது. அடுத்து பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குதுங்க. அடுத்தது நம்மளுக்கு கேமரா ஒரு டீசெண்டாக இருக்குது. இது மட்டும் தாங்க. டிஸ்பிளே இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிற மொபைல் என்ன, Redmi 13C. இது ஒரு 5G ஃபோன் தாங்க. ஆமாங்க, 6.7 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 19 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. கூட பிரைட்னஸ் லெவல் 450 அந்த கொடுக்குறாங்க. ஓகேங்களா? டிஸ்பிளே அதே போல் இதுவுமே கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஒரு 120 Hz இந்த செக்மெண்ட்டில் வரும்போது இவங்க 19 கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து 50 MPக்கான வைட் ஆங்கிளுமே 2 MP டெப்த்தும் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு இமேஜ் குவாலிட்டி ஒரு டீசெண்டாக இருக்குது. ஓகேங்களா? ஒரு எதிர்பார்க்க முடியாது ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி கொடுக்குங்க. அடுத்தது நம்மளுக்கு 5 MPக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்டில் 16 MP கொடுக்குறாங்க. இவங்க 5 MP தான் கொடுக்குறாங்க. அதனால் ஒரு டீசெண்டான இமேஜ் தான் தருங்க. அடுத்தது 5000 mAh பேட்டரி. அதை ஃபுல்ஃபில் பண்ண 18 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. இந்த பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது. அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதா ஒரு 2 மணி நேரம் பக்கம் ஆகுங்க. அடுத்து 4GB RAM வேரியன்ட் இருக்குது. 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மொபைல் இருக்குது. இதோட ப்ரைஸ் 8,500 கொடுக்குறாங்க இந்த ஆஃபரில். இதோட ப்ராசஸ் MediaTek Dimensity 6100+ அப்படிங்கிற ப்ராசஸ் நல்லா தான் இருக்குது. மற்ற ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக பார்க்கும்போது இந்த ஃபோன் ஒரு ஓகேவாக இருக்குது. ஓகேங்களா? இதோட பெஸ்ட்டு ஃபோனும் இருக்குது. அதில் லிஸ்ட்டில் இருக்குது. அப்படியே பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது Vivo T3 Lite. ஆமாங்க, இந்த Vivo T3 Liteம் iQOO Z9 Liteம் ஒரே தாங்க. சரிங்களா? ஒரே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் தான். கொஞ்சம் மருகு மட்டும் வச்சுருப்பாங்க. Vivo iQOO அப்படின்னு சொல்லி பேர் மட்டும் தான் மாற்றிருப்பாங்க. மற்றபடி ரெண்டுக்கு ஒரே மாதிரி தான். ரெண்டில் எது வேணால் வாங்கலாங்க. ஓகேங்களா? 6.5 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 19 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. பிரைட்னஸில்
840 நெட்ஸ் கொடுக்குறாங்க ஓகேங்களா. அதே போல் டிஸ்பிளே வந்து ஒரு ஓகேவான டிஸ்பிளே தான் சொல்லாங்க. அடுத்து 50 எம்பிக்கான டுவல் கேமரா கொடுக்குறாங்க. அப்புறம் 8 எம்பி அதே ஐக்யூ Z9 என்ன சொன்னால் அதே தாங்க, ரெண்டும் ஒரே மாதிரி பேர் மட்டும் மாற்றிருக்காங்க ஓகேங்களா. உங்களுக்கு ஐக்யூ ஓடிக்கணும் ஐக்யூ எடுத்துங்க, இல்லை விவோ ஓடிக்கணும் விவோ ஓடிக்கணும், இது மட்டும்தான் சொல்ல முடியும். மற்றபடி ஒன்றும் கிடையாது, ரெண்டும் ஒரே மாதிரி தான், மறு வச்சு தான் பேர் மாற்றிக்கிறாங்க ஓகேங்களா. ரெண்டும் ஒரே மாதிரி தான், ஐபி ரேட்டிங்லேருந்து எல்லாமே ஒரே தாங்க. ப்ரைஸு அதே போல் ஒரே ப்ரைஸ் தான், 9500 தான் ஆஃபரில். ரெண்டும் ஒரே மாதிரி தான், உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம் இந்த லிஸ்ட்டில் ஓகேங்களா. அதாவது ஃபஸ்ட்டு இது வந்து டிஸ்பிளே வந்து ஒரு ஓகேவான டிஸ்பிளே தான், ஆனால் ப்ராசஸ் மட்டும் நல்லாயிருக்கு. மற்றபடி எல்லாம் ஒரே மாதிரி தான் ஓகேங்களா. கேமராவும் டீசெண்டாக இருக்குது, பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குங்க. ஆனால் டிஸ்பிளே மட்டும் இன்னும் பெட்டராக கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த காம்படிட்டரில் நிறையா ஃபோன் இருக்குது 120 ஹெர்ட்ஸில், இவன் கொடுக்கல. இருந்தாலும் கேமராவுக்கு நல்லாவே இருக்குங்க. அதே போல் ப்ராசஸும் நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ப்ரைஸும் ஒரு டீசெண்டாக இருக்கும், 1500 உங்களுக்கு விவோ பிடிக்குன்னா தாராளமாக எடுக்கலாங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்த பார்க்க போகிற மொபைலுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. நம்ம சேனல் பெஸ்ட்டு மொபைல் அண்டர் 10,000 15,000 20,000 25,000 சொல்லி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கு. மொபைல் எடுக்க சந்தேகம் வந்தால் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம் சரிங்களா. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்த பார்க்க போகிற மொபைல் என்னென்னா மோட்டோ G45 5G அப்படிங்கிற ஃபோன் தாங்க. 6.5 இன்ச் ஐபிஎஸ் எல்சி டிஸ்பிளே கொடுக்குறாங்க, 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க ஓகேங்களா. இந்த லிஸ்ட்டில் 120 ஹெர்ட்ஸ் கொடுக்குறதுனால நல்லாவே இருக்குதுங்க ஓகேங்களா. ஏன்னா 19 ஹெர்ட்ஸுங்கிறது கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் லேக் அடிக்கிறாப்புல இருக்குது. மற்றபடி 120 கொடுத்தா நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அடுத்து 50 எம்பிக்கான நம்மளுக்கு கேமரா கொடுக்குறாங்க, அது OIS சப்போர்ட்டோடு கொடுக்குறாங்க ஓகே. இந்த செக்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு 50 MP OISஓட கொடுக்குறது இதாங்க. அடுத்து நம்மளுக்கு 2 MP டெப்த் கொடுக்குறாங்க, அதை பற்றி பேச வேண்டாம். ஆனால் 50 MPயில் வந்து நம்மளுக்கு பிரைமரி கேமரா நல்லா இருக்குங்க. 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணிக்க முடியுங்க. அடுத்தது ஃப்ரண்ட்டில் 16 MP, இந்த செக்மெண்ட்டில் 16 MP கேமரா கொடுக்குறது இந்த ஃபோன் மட்டும்தாங்க. கேமரா நல்லாவே இருக்குதுங்க ஓகேங்களா. ஒரு டீசெண்டான ஒரு 10,000 என்ன எடுக்க முடியுமோ முடிஞ்சாலும் அதில் ஃபோட்டோஸ் நல்லாவே எடுக்கலாங்க. அடுத்து 5000 mAh பேட்டரி, அதை ஃபுல்ஃபில் பண்ண 20 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. பேட்டரி லைஃப் ஒரு டீசெண்டாக 1 டே தாராளமாக நிற்கிங்க. அடுத்து 4GB RAM வேரியன்ட் இருக்குது, 128GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைல் இருக்குது. இது இந்தியன் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 9500 கொடுக்குறாங்க 4GB RAM வேரியன்ட்டு. அடுத்தது ப்ராசஸுமே ஸ்னாப்ட்ராகன் 6S Gen 3 அப்படிங்கிற ப்ராசஸுங்க. இந்த செக்மெண்ட்டில் இது ஒரு நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. அடுத்தது நம்மளுக்கு IP52, அதாவது தண்ணி துளிகள் இது மாதிரிலாம் விழுந்து ஒன்றும் ஆகாதுப்பா மேலே அப்படிங்கிறாங்க. Android 14 தாங்க, 5G சப்போர்ட் இருக்குது, FM ரேடியோ இருக்குது. அப்புறம் ஸ்பீக்கரும் நம்மளுக்கு டால்பி ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. எல்லாமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருக்குது. நம்மளுக்கு டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லாங்க. கேமராவும் இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல கேமரான்னு சொல்லலாம். பேட்டரி லைஃப்னு கொஞ்சம் டீசெண்டாக இருக்குங்க. ப்ராசஸ் ஒரு நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குது. ஒரு 10,000 என்னென்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த ஃபோனில் இதில் இருக்குது. உங்கள் ஃபேவரட் மொபைல்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து மோட்டோ G45 5G ஆமாங்க. அவங்களோட UI நல்லா இருக்குது, அதாவது ஹலோ UIன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க, அது நல்லாவே இருக்குங்க ஓகேங்களா. யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லாவே இருக்குது சாஃப்ட்வேர் எல்லாமே. என்னோடய ஃபஸ்ட் ஃபேவரட் வந்து மோட்டோ G45 5G. அடுத்து என்னோட பெஸ்ட் மொபைல் என்னென்னா ஐக்யூ Z9 லைட்டுங்க. அதே போல் விவோ T3 லைட். இது வந்து ரெண்டும் ஒரே மாதிரி தான், பேர் மட்டும் மாறி இருக்குது, மற்றபடி ஒன்றும் கிடையாதுங்க சரிங்களா. என்னோடய ஃபேவரட் சொல்லிவிட்டேன். உங்களோட என்னன்னு சொல்லி கண்டிப்பாக கன்ஃபார்ம் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் பெஸ்ட்டு மொபைல் அண்டர் 10,000 15,000 20,000 25,000 தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். மொபைலுக்கு சந்தேகம் வந்தால் இதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பொது சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.